எதுவுமே நடக்கவே இல்லையா தமிழ்நாட்டுல? தம்பி 3 நாளா வருவாய்த்துறையில போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்குது எருமை. எந்த இடத்துல போராட்டம் நடக்கல? ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, விவசாயிகள் போராட்டம் நடக்குது. இன்னைக்கு எந்த இடத்துலயா போராட்டம் இல்லாத ஒரு இடம் இருக்குதா? அது தற்கால அரசியல் பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க ஆட்சியில் யாரு இருக்காங்களோ அவங்கள பத்தி பேசினாதான் அது சரியாகும். எங்க இருந்தாலும் நம்ம சீமான் பக்கத்துல இவன் தான் இருக்கிறாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். சீமானோட உள்ளாடை கூட நான் ரூம்ல இருக்கு. ஆனா இவர் அவரை விட்டு வர மாட்டாரு போல. எந்த இடத்துல பார்த்தாலும் சீமான் அங்க அதை செஞ்சாரு, இங்க இது செஞ்சாருன்னா நீங்க எல்லா இடத்துலயும் எப்படா இருக்கிற? எங்கும் நிறைந்தவன நீங்க, எல்லாம் தெரிஞ்சவன நீ. உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். சொல்ற நீங்க என்ன? இன்னைக்கு நம்ம மாமாவை பத்தி தான் பேச போறோம். மனோஜ் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காப்புல. அதாவது நம்ம சின்னம் போயிடுச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஓவரா பில்டப் கொடுத்து ஆட்டம்லாம் ஆட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தம்பி, அதாவது நமக்கு என்னன்னா வேலைகள் நிறைய இருக்குது. வெட்டி நாய் இருக்குல்ல, அது போறவரெல்லாம் பார்த்து குலைச்சிட்டு இருக்கோம். நம்ம அப்படி குலைக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் அதே சமயத்துல விட்டுட்டு போனோம்னா சரி வராதுங்கிறதுக்காக தான் எடுத்து பேசுறது. ஆனா ஒருத்தன் சூடு சோர்னு இருந்து வெக்கமானம்னு இருந்தா அவன்கிட்ட நம்ம பேசுற ஒரு அர்த்தம் இருக்குது. இவன் எதுக்குன்னே தெரியல, பொழுது விடிஞ்சு பொழுது போனா என் வாயில என்னமோ வருது. எந்த நேரம் பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம தம்பிகளையும் ஒரு மாதிரி அவதூறுகளா பேசுறது, நம்ம கட்சி பத்தி அவதூறுகளா பேசுறது. இது இவனுக்கே கண்ணாடி முன்னாடி காலிட்டு போயிடும் கண்ணாடி இவனை. ஏன்னா அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பாயில தான் இருக்கிறான். எந்த நேரம் பார்த்தாலும் இதே பேசிட்டுலாம் இருக்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சி சின்னம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், எப்போ அதை கொண்டாடணும் என்ன செய்யணும்னு. எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன இருக்கு? வேற எதுவுமே நடக்கவே இல்லையா தமிழ்நாட்டுல? தம்பி 3 நாளா வருவாய்த்துறையில போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்குது எருமை. எந்த இடத்துல போராட்டம் நடக்கல? ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, விவசாயிகள் போராட்டம் நடக்குது. இன்னைக்கு எந்த இடத்துலயா போராட்டம் இல்லாத ஒரு இடம் இருக்குதா? அது தற்கால அரசியல் பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க ஆட்சியில் யாரு இருக்காங்களோ அவங்கள பத்தி பேசினாதான் அது சரியாகும். இப்ப நாம் தமிழர் கட்சியை பத்தி நீ பேசுற, இன்னொரு 10 நாள் ஆயிடுது, எங்களுக்கு சின்னத்தை அறிவிச்சிட போறாங்க. சின்னத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் நாங்க அதோட வேலைகள் நாங்க பார்க்க போறோம். அதே போல நம்மளோட வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த வேட்பாளர்களை எங்கெங்க யார் யாரை போடணுங்கிறத நாங்க முடிவு பண்ணிக்குவோம். நீங்க அதெல்லாம் பேசணுன்ற அவசியம் இல்லை. இந்த பையன் அதெல்லாம் எடுத்துதான் பேசிட்டு இருக்கிறான். இவன் பையனா இல்ல அவளா இல்ல அதுவா அவனா எதுன்னு எனக்கு தெரியல. நான் அதுக்குன்னு எதையும் குறைய பேசுறேன்னு நீங்க நினைக்க கூடாது. ஒரு மாதிரி ஒரு குழப்பமான நிலையிலயும் ஓடிட்டு இருக்கிறான். இது எதுக்கு இப்படி பேசி இப்பெல்லாம் ஒரு பொழப்பு பொழைச்சு அந்த காசுல வாங்கி வைத்த கழுவி இப்பெல்லாம் ஒரு வாழ்க்கை வேணுமா அப்படிங்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதனால அவனை விட்டு வேற என்ன கேட்டான் அவன்? வேற நான் அண்ணன் பெங்களூர் போயிட்டாப்ல. பெங்களூர் இந்த பயிலும் இங்கெல்லாம் நாடகம் ஆடிக்கிட்டு இங்கெல்லாம் நாங்க அதெல்லாம் பார்த்துப்போம், எங்களால முடியும், அறிவிச்ச சின்னம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களோட எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு அது இதுன்னு இப்படியெல்லாம் நாடகம் நடிச்சுக்கிட்டு நேரா பெங்களூர் போய் இந்த சின்னத்தை வழங்கின நபர்கிட்டே போய் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் ஒண்ணு தெரிஞ்சுக்கடா, நீ எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு ஒண்ணு இருப்பாங்கல்ல, அது போல இவன் எங்க இருந்தாலும் நம்ம சீமான் பக்கத்துல இவன் தான் இருக்கிறாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். சீமானோட உள்ளாடை கூட நான் ரூம்ல இருக்கு. ஆனா இவர் அவரை விட்டு வர மாட்டாரு போல. எந்த இடத்துல பார்த்தாலும் சீமான் அங்க அதை செஞ்சாரு, இங்க இது செஞ்சாருன்னா நீங்க எல்லா இடத்துலயும் எப்படா இருக்கிற? எங்கும் நிறைந்தவன நீங்க, எல்லாம் தெரிஞ்சவன நீ. தொம்பியா? அதாவது தொம்பிகளுக்கே தெரியாது. தெரியுமா? ஒண்ணு போடுவேன், நிஜமா சொல்றேன். அதாவது கருத்தியலால கொள்ளுவேன். சும்மா நீ ஏதாவது பேசிட்டு உட்கார்ந்து கூடாது. ஏன்னா அவன் பேசினா நீ அதை தூக்கிட்டு என்கிட்ட நீ வரக்கூடாது. இன்னைக்கு சொல்றதான் எதுக்காக நான் திருப்பி சொல்றேன்னா, அவன் பேசுறான்னா அந்த நாய் வேற வேலை வெட்டி அது கிடையாது. அதனால ஏதோ ஒண்ணு குலைச்சிட்டு போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பேசினாதான் தம்பி அது காசு. இதை பேசிதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறான். தம்பி எதை வேணாலும் வித்து சம்பாதிக்கலாம் தம்பி. ஆனா வாய் நாக்க வித்து சம்பாதிக்க கூடாது. ரொம்ப வித்து சம்பாதிக்கிறான், போயிட்டு போறான். எவனுக்கோ வாழ்க்கை கொடுத்த நம்ம கட்சி அண்ணன் சீமான் நீ நானும் இது நாய்க்கு கொஞ்ச நாள் கொடுப்போம். கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் கடந்தும் போக முடியாதுல்ல. அந்த நாய் பேசுறத பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது பதிவு போட்டா விதிச்சாச்சுரா. அவனை என்னடா பேசுறது? அவங்க குடும்பத்தெல்லாம் பத்தி வேற நம்ம இழுத்து அவங்க எந்த பாவமே செய்யல. அவங்க செஞ்ச பாவம் ஒண்ணு இவனை பெற்றது இல்ல, சோறு போட்டது பெத்தது வேற எந்ததுமே இல்ல. சில பேர் சொல்றாங்க அவருக்கு அந்த பின்புலம் இருக்குன்னு. உனக்கு எந்த பின்புலம் இருக்குன்னு நாங்க பாத்துட்டு தானே இருக்கிறோம்.
இது போல ஒரு மானம் கட்டவன வெக்கம் கட்டவன நான் பார்த்ததே இல்ல. உண்மையிலேயே இவங்க ஐயா பெரியார் உயிரோட இருந்தாருன்னா குச்சை வச்சு குரல்லே வச்சு குத்திருப்பாரு. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கருத்தியலே இல்ல தம்பி. நீங்க அங்க அன்னைக்கு பாத்தீங்களா, நீங்க இன்னைக்கு பாத்தீங்களா, இந்த புரணி பேசுவாங்கல்ல, புரணி தான் பேசுறாங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனா புரணியே, அதுவும் வேற எதை பத்தியும் பேசுறது இல்ல, ஆக்கப்பூர்வமா பேசணும் தம்பி. ஏதோ ஒரு செயல் நம்ம ஒண்ணு பேசுறோமா, ஒரு திமுக பத்தி எடுத்து பேசுறோமா, வன்மம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா அதுல ஏதாவது நாளை தலைமுறைக்கு ஏதாவது நம்மளால வந்து முடியறத செய்யணுமா செய்வோம். இந்த வேளாண் பட்ஜெட் வெளியிட்டாங்க, அதை பத்தி பேசலாம். இப்ப வந்து விஜயதாரணி வந்து இப்ப பாரதிய ஜனதா கட்சியில போயிருக்கிறாங்க. காங்கிரஸோட பாரதிய ஜனதா எந்த வகையில சிறந்ததுன்னு அதை பத்தி நீ பேசுனீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சீமான் 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 சீமான எனக்கே அசிங்கமா இருக்கு. எந்த நேரம் பார்த்தாலும் வெக்கமா இருக்கு, இவன்ட்டு இதேவா பேசிட்டு இருக்குதுன்னு. ஆனா இவனுக்கு அந்த எதுவுமே இல்லை தம்பி. ஒருத்த மானம் சூடு சோர்ணம் இல்லாத வெக்கம் கட்டவனு ஏதாவது நீ ஒன்று வந்து உருவம் ஒன்று வைக்கணும்னு முடிவு பண்ணின்னு வச்சுக்க. இப்போ டைனோசர் உருவம் வைக்கிற, அப்புறம் ஒன்னொன்னுக்கு ஒரு உருவம் வைக்கல. இப்ப கொரோனா வந்தது கூட இப்படி புள்ளி புள்ளியா வச்சு உருவம் வச்சு இல்ல, வெக்கம் சூடு சொரணை மானம் கெட்டது அப்படின்றதுக்காக ஒரு உருவம் வைக்கணும்னா இந்த பழத்துக்கள் போய் எதுல வச்சாலும் இவன் திருந்த மாட்டேங்கிறான். நாட்டுல என்னென்னமோ பிரச்சனை இருக்கு, எதுக்கோ போராடுறாங்க. ஆசிரியர் போறாங்க, செவிலியர் போராடுறாங்க, யாரோ போடுறாங்க. ஆனா இந்த பையன் அதெல்லாம் எடுத்து போட மாட்டேங்கிறான். எப்படின்னு அந்த நாய் போயிட்டு போதை விடு, அது அடுத்தது வந்து செய்வோம். ஏன்னா நமக்கு வேலை நிறைய. திருப்பி சொல்றேன், நாளைக்கு வந்து நம்மளோட வேட்பாளர்களை அறிவிக்கிறோம். சரி, நாம் தமிழர் கட்சியில. அதுக்கு உண்டான வேலைகளை போய் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம அதுக்கு அந்த வேலையை நம்ம பார்க்கணும். குறை சொல்லிட்டே இருக்கிற நாய் அதே இடத்துல நிற்கும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரேன் இதே இடத்துல இன்னும் சொல்லிட்டு பாரு. கண்டிப்பா அப்ப வந்து தம்பி பிரபாகரன் வந்து எந்திரிச்சு வந்துருவாப்புல. அந்த தம்பி வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவான், இவங்க அப்பா இந்த செஞ்சாங்க, அதேதான் அவங்க அம்மா செஞ்சாங்க, இதான் இவன் செய்வானு. இவன் கடைசி வரைக்கும் தான் வயசாகி கீழே போற வரையுமே இப்படித்தான் பேசிட்டு இவன். அப்படிதான் தம்பி. இந்த தமிழ் படம்னு ஒரு படம் வந்து தெரியுமா, தமிழ் படம். ஆமா, அதை தனியா உட்காந்து ஒருத்தன் பேசிட்டு இருப்பாங்க. அதுபோல இவன் வந்து அந்த எய்தாப்ல வச்சிருப்பாங்க, இவ்வளவு பிரச்சனை நீட்டிட்டு இருக்கும். அந்த நீட்டிட்டு இருந்ததை பார்த்தா தான் பேசுறான் மைக்க, வேற எதுவுமே பேச மாட்டாங்க. சொல்லல, இவர் வந்து ஆள் மனதுல போய் யாரோ இவரை வந்து பத்திரிகையாளர் நிரூபிச்சிருக்காங்கிற மாதிரி இவன் போய் இவர் ஆள் மனதுல போய் யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த மைக்கு முன்னாடி நிக்கிற மாதிரியே வச்சு பேசிட்டு இருப்பாரு பாருங்க, வேற மாதிரி. ஆனா என்ன அவன்கிட்ட எனக்கு ஒரு சந்தோஷம்னா, ஒன்னெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்கி விட்டான் பாரு அந்த இடத்துல. அது வரைக்கும் இந்த பய செஞ்சல ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னா, எந்த நேரம் பார்த்தாலும் அவனை மறக்கவே மாட்டேன்றப்ப தூக்கத்துல கூட இந்த பையன் நடப்பதான் வருது. என்ன பேர் சொல்லுவ, மனோஜ் ஆமா மாமன் சொல்லிட்டு இருந்தா. இல்ல அது வந்து ரொம்ப கொஞ்சமா இருக்கு, அதனால சொல்றது இல்ல. கனவுல வந்து மனோஜ் மாமான் அப்படின்னு சேர்ந்துதான் வருது. சரி, இப்ப வேற ஏதாவது செய்தி இருக்கு அவனுக்கு? வேற இந்த வேட்பாளர்கள் நம்ம கட்சியில அறிவிக்கிறது, நாளைக்கு அறிவிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து 10 பெண்கள் 10 ஆண்கள் வந்து அறிவிச்சிட்டோம் தம்பி. அது வந்து 20 வேட்பாளர்கள் வெளியில வந்து சொல்லிட்டோம். அது வந்து எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துச்சு. அடுத்தடுத்த வேட்பாளர்களை பத்தி நம்ம சொல்லுவோம், அறிவிச்சு நம்ம அதுக்குண்டான வேலைகள் நம்ம பார்ப்போம். இந்த மயிராண்டிட்ட போய் நீ கேளு தம்பி, என் வாயை கிளறான். திமுக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்களா தம்பி? இன்னும் இல்லையே. அண்ணா திமுகவுல வாய்ப்பே இல்ல ராஜா. அந்த காங்கிரஸ் பிஜேபில வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. எதுவுமே அறிவிக்கல தம்பி. தேர்தல் அறிவிச்சிட்டாங்களா பாருங்க, நீங்களே கேளுங்க. எதுவுமே இல்ல. அப்ப எதுக்கு இவன் எந்திரிச்சு இந்த கூழுக்க வந்து நின்று இருப்பாங்களா? அதுக்குள்ள அவன் வந்து நின்று இருக்கிறான். அவன் எப்பொழுது நிக்கிறவன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப அவனை வந்து கழுவி ஊத்தி விட்டுரு. ஊத்தி விட்டாலும் அவன் போக மாட்டான் போல. இவன்ல தம்பி, இவன் ஒரு மகனை பெத்து அவன் இது போல ஒரு 10 குட்டிகளை போட்டு, அதாவது இந்த எந்திரன் படத்துல எல்லாம் செஞ்சு வைக்கல இல்ல, மயிராண்டி நான் சொல்ற கேளு, எந்திரன் படத்துல வச்சிருப்பாங்கல்ல, அவ்வளவு 10 குட்டிகளா சுத்தி வச்சு அது எந்திரிச்சு வந்து உருண்டு வந்து நச்சம் சீமானை நாம் தமிழ் வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்க, சீமான் மயிரை கூட கொடுக்க முடியாது. நீங்க வாய்ப்பே இல்லை. புரியுதா அவனுக்கு? அதனால அவன்கிட்ட எல்லாம் என்னைக்காவது வந்து அவன் நம்பர் வாங்கி தரான் அவனுக்கு. மாமா நீ ஒழுங்கா இருந்துக்க மாமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேச எடுக்க மாட்டேங்கிறானே. அப்படியா? பதிவும் போட்டாலும் நம்ம பதிவும் மட்டும் ஒதுக்கி விட்டுறானே. பாத்துக்க, நமக்கான வேலைகளை நம்ம பிள்ளைங்க வந்து தெளிவா செய்யுங்க. ஏன்னா நம்மளோட அந்த எதிரிகள்னு இவங்க சொல்ல முடியாது. ஏன்னா எதிரிகள் இருக்கிறது ஒரு தகுதி வேணும். இது போல ஒரு குழப்பவாதிகள் வந்து எப்படியாவது உளவியல் போரை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உளவியலா வந்து நாம் தமிழ் வீக் ஆயிடுச்சு, சீமான் வீக் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து நம்மளோட வந்து தெரிவிக்கணும். பொதுமக்கள் அதாவது வெகுசனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து வீழ்த்தணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு, நாம் தமிழர் கட்சி வெல்லணும், அண்ணன் சீமான் வெல்லணும். அது எந்த சின்னமானாலும் சரி, ஆனா நம்ம என்ன வெல்லணும். அதுல இன்னொரு தான் அறிவாளியா சொல்லியிருந்தான், சின்னத்தை பத்தி எதுவுமே வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு ஏன் அதை வந்து பேசுறாங்கன்னு கூட சொல்லியிருந்தான். ஆனா அதுல என்ன நீங்க ஒண்ணு பாக்கணும்னா, எல்லாருக்கும் வேண்டாம்னு சொன்னோம். அறிவு இருந்தா உனக்கு தெரியும், எல்லாருக்கும் வேண்டாம்னு சொன்னோமோ தவிர எங்களுக்கு மட்டும் வந்து நீங்க வந்து சின்னத்தை எடுக்கிறது வந்து நியாயமே கிடையாது. நியாயம் தெரிஞ்சவங்க தான் தெரியும். ஒரு படத்துல ஒரு காமெடி தான் எனக்கு நினைப்பு வருது, ட்ரெயின் காமெடி. அது சரி, அந்த சாப்பாடு ஊட்டும் போது பாத்துக்கிட்டே இருப்பான் ஹீரோ, போய் சொல்லுவான், நீ சாப்பிடல நான் சாப்பிட்டுருவேன். அந்த குழந்தை இந்த ஆன்னு காட்டும்,
உடனே வந்து சாப்பாடு ஊட்டிடுவாங்க. அது ஹீரோ. காமெடின்னு ஒருத்தன் இருப்பான். அந்த குழந்தை வந்து ஏங்க அழுவுதுன்னு கேட்பான். அது பால் குடிக்க முடியாது, நீ குடிக்கல நான் குடிச்சிருவான், மக்கள் எல்லாம் மட்டும் முடிச்சிருவாங்க. அதே போலதான் மனோஜ். அதனால அவன் வந்து காமெடி பீஸ், அவனை கடத்தி விட்டுரு. கண்டிப்பா. ஏன்னா நம்மளோட சின்னம்ங்கிறத ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இதே சமயத்துல எந்த கட்சிக்குமே சின்னம் வைக்காம நீங்க வந்து கொடுங்கன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர, இது வந்து அறிவு உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். இவனுக்கு அறிவு இருந்தா புரிஞ்சுக்குவான். ஆனால் அதை விட்டு கடந்து புரிய மாட்டாங்க. சரி, நன்றி, வணக்கம். வணக்கம்.